வெல்கம் பேக். இது நம்ம பயணம் டேக். இன்றைக்கி நம்ம பயணம் டேக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூ கிடச்சிது. அதை தொடர்ந்து தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவும் ஏர்னிங்ஸை பற்றியான ஒரு வீடியோ தான். இப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடாக தான் இருக்கும். ஃபேக்கான ஏர்னிங் வெப்சைட்டோ இல்லை அப்ளிகேஷனை பற்றி நம்மளோட சேனலில் போடவே மாட்டோம். அது 100% ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டுமே நம்ம சேனலில் போடுவோம். ஒரு தடவைக்கு 3 தடவை நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட இந்த அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்ளிகேஷனும் கூட ட்ரஸ்டடானது தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா CashKaro அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் மாதத்துக்கு 20,000 ரூபா வரை மந்த்லி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி லோகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழே லோகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே உள்ளே போயிடும். உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடி இருந்துச்சுன்னா தாராளமாக ஃபேஸ்புக் வழியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் இல்லைன்னா நார்மலாக ஜாயின் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட பேர் கொடுக்க சொல்லும். ஸோ உங்களோட நேம் என்னவோ அதை டைப் பண்ண வேண்டி வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பின்ன மொபைல் நம்பர், உங்களோட ஜென்யூன் மொபைல் நம்பரை மட்டும் கொடுங்க. ஸோ அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக உங்களுக்கு லோகின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று டைப் பண்ணி லோகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ payanam@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலில் தான் போயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம இதில் டைப் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த டைப் பண்ணதுக்கப்புறம் லோகின் கொடுக்கணும். கீழே லோகின் கொடுத்துட்டோம்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எக்கச்சக்கமான ஆன்லைன் சைட் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா CashKaro அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நிறையா ஷாப்பிங் ஆன்லைன் சைட்டு கொடுத்துருந்தாங்க. அதே போல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறையா போட்டு, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை தவிர பாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அஜியோ, டாடா கிளிக்கு, இந்த மாதிரியான நிறைய வெப்சைட்டோட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரிஜினல் ப்ரைஸும் போட்டிருப்பாங்க, அந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ கமிஷனும் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் ரெட்மி நோட் 9ஓட கமிஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ரெட்மி நோட் 9 பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ ஷாப்பில் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த ரெட்மி நோட் 9 அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காணிக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குற கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. விஜய் சேல் அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. 440 ரூபா பக்கத்தில் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,999 ரூபா. ஸோ இதில் வந்து 440 ரூபா நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அடுத்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ப்ளஸ் நோடுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் சைட்லையும் இருக்குது, டாடா கிளிக்கும் இருக்குது, ரிலையன்ஸ் டிஜிட்டலும் இருக்குது, அமேசானும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாடா கிளிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 ரூபா வருது. நமக்கு கமிஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 280 ரூபா பக்கத்தில் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸில் பார்க்கும்போது ஹெட்செட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா எவ்வளோ கமிஷன் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஆக்சசரிஸை செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எதை செலக்ட் பண்ணலாம்? ஓகே, இந்த சோனியோட பூம் ஹெட்செட்டை செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா டாடா கிளிக் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஹெட்செட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1449 ரூபா. இதில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 65 ரூபா நமக்கு கமிஷனாக கொடுக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்போர்ட் அதை பார்த்து கொஞ்சம் கூட ப்ரைஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க பாருங்கள், கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21 ரூபா பக்கத்தில் வருது. டாடா கிளிக்கில் வந்துட்டு கமிஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 945 ரூபா நமக்கு இவங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் வழியாக நமக்கு பர்ச்சேஸ் பண்ணால் இவங்க கமிஷன் வந்துட்டு 945 ரூபா நமக்கு கமிஷனாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கமிஷன் பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதத்துக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு சுலபமாக எடுக்கிற ஒரு வழி தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் பண்ணுது. ஸோ இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வழியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கிளிக் பண்ண நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளிக் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் வழியாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே நம்மளோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிடும். அதில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸு, மை ஏர்னிங்ஸு, பேமெண்ட், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மை ஏர்னிங்ஸ்
இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அமௌண்ட் இதில் காணிக்கும். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கூட காணிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், அதாவது இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதிலே கூட நல்ல ஒரு ஏர்னிங்ஸை இந்த அப்ளிகேஷன் வழியாக நமக்கு earn பண்ண முடியும். அப்படின்னா இதில் ரெஃபரன்ஸ் வச்சு கூட நம்மளால் மாதத்துக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸை எடுக்க முடியும். எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும், எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அண்ட் ஏர்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே உள்ளே போயிடும். ஸோ இந்த லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், அதே போல் வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கூட உங்களால் earn பண்ண முடியும். அதாவது 10% வரை நமக்கு கேஷ்பேக்கு ரெஃபரன்ஸ்னால மட்டும் கிடைக்கிது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது நமக்கு earn பண்ணுறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை. ஸோ அவங்க இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்க ஏதாவது கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணாலும் ஓகே, அதே போல் அவங்க வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு ஏர்னிங்ஸோட சின்ன அமௌண்ட்டு கூட நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். அதாவது ஒரு செயின் மாதிரி இது வந்துட்டு பெருசாகிட்டே போகும். ஸோ அந்த ஒரு கமிஷன் கூட நமக்கு கிடைக்கும். இப்படி 3 விதமாக நம்மளால் மாதத்துக்கு நல்லா earn பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளால் earn பண்ண முடியும், கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஹைலைட் அண்ட் கேஷ்பேக் ஸ்டேட்டஸ்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே ஒவ்வொரு ஷாப்பிங் சைட்டோட நேம் வந்து காணிப்பாங்க. இதை டாடா கிளிக் காணிப்பாங்க, அமேசான் காணிக்கிறாங்க, அஜியோ, மிந்த்ரா, இந்த மாதிரியான நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கோட சைட்டு நமக்கு காணிக்கிறாங்க. அந்த சைட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதில் காணிக்கிறாங்க. இப்போ டாடா கிளிக் உள்ளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரை உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அதே போல் ஃபேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 70% வரை upto உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கேஷ்பேக், அதில் கூடுதலாக கேஷ்பேக் கொடுக்குறாங்களோ அந்த சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு சூப்பராக நல்ல ஒரு ஏர்னிங்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ டாடா கிளிக்கு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அமேசானில் பார்த்தீங்கன்னா 3% வரை நமக்கு கொடுக்குறாங்க டோட்டல் வைஸு. அதே வந்து மொபைலு, க்ளோத்து, எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு செக்ஷனில் அந்த எந்த மாதிரியான கேஷ்பேக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சைட் வழியாகவே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த சைட்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டிவ் ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக எந்த சைட்டை நம்ம கிளிக் பண்ண அமேசான் கிளிக் பண்ணிடணும், டேரெக்டாக அமேசான் சைட்டுக்குள்ளேயே போயிடுது. ஸோ அந்த சைட்டுக்கு உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதாவது நான் பேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். அதில் தான் கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் பேஷனை கிளிக் பண்ணேன். ஸோ பேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோத் ஐட்டம்ஸ் இருக்குது, ஷூ ஐட்டம்ஸ் இருக்குது, அதே போல் பேகு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பேஷன் ஐட்டம்ஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஷூவை கிளிக் பண்ணதுமே இதுக்கு உள்ளே போகுது. ஸோ இந்த ஷூவோட எவ்வளோ ப்ரைஸு, என்ன கலரு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜெனரேட் ஆகி உங்களுக்கு பை நவ், உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக வாங்குறாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாலும் பரவாயில்ல. நம்ம ஷூவை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் CashKaro அப்ளிகேஷனுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கிளிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நம்ம இப்போ ஷூ ஆர்டர் பண்ணியோம் இல்லையா, அதோட ஸ்டேட்டஸ் வந்து இதில் நமக்கு தெரிய முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மை ஏர்னிங்ஸ்குள்ளே போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 8 நாளுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் வழியாக நம்மளால் ஏர்ன் பண்ணுறது. மாதத்துக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரும் கண்டிப்பாக. இந்த ஒரு CashKaro அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அண்ட் ஐஃபோன் யூசர்ஸுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை வச்சுட்டு நல்ல ஒரு ஏர்னிங்ஸை மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.